அரங்கம் வந்து பிசிராந்தையார் அரங்கம். பிசிராந்தையார் எல்லோருக்கும் ரொம்ப காலமா பழக்கப்பட்ட சங்ககால புலவர். அதனால ஒரு பெருமை பொருந்திய அரங்கத்துல நம்மள அங்க உட்கார்ந்து இருக்கோம். இதுல முக்கியமான பொருண்மை வந்து மரபு வழி அறிவியல். இப்போ நாம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பேசிட்டு இருக்காங்கன்னா, நாட்டுல அறிவியல் என்னமோ நம்ம நாட்டுல குறைச்சலா இருந்தது மாதிரியும், இந்த அறிவை வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது மாதிரியும், அதனால நம்ம முன்னேறி இருக்கிற மாதிரியும் இதெல்லாம் பேசி இருக்கிறாங்க. ஆனா உண்மையில நாட்டுல நடந்திருக்கிறது முன்னேற்றமா ஒரு பெரிய கேள்விக்குறி ஒண்ண போட வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம். அப்படி முன்னேற்றம் அப்படின்னு சொன்னாக்க நாட்டுல செழிப்பு இருக்கணும், வளமை இருக்கணும். இன்னைக்கு 28 கோடி பேர் பசியோட படுக்கைக்கு போறாங்க. அப்ப எங்க இருக்குது வளமை? எங்க இருக்குது? நாட்டுல இருக்கிற மக்கள்ல பாதி பேரு சத்துணவு பற்றாக்குறையினால கஷ்டத்துல இருக்கிறாங்க. பிறக்கிற குழந்தைகள்ல 5 குழந்தைகள 3 குழந்தை 5 வயதை தாண்ட மாட்டேங்குது, அதுக்குள்ள இறந்து போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் மக்களுக்கு நுண்ணூட்ட பற்றாக்குறைங்கிறான், ரத்தத்துல சோகங்கிறான், இரும்பு இல்லைங்கிறான், வைட்டமின் இல்லைங்கிறான், அது இல்லைங்கிறான், இது இல்லைங்கிறான். கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து கிட்டத்தட்ட 72%. தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் பட்டணத்தில் இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. ஆனா வந்து கிராமத்துல சராசரி இந்தியான்னு பார்த்தாக்க 72% மக்கள் கிராமத்தில் இருக்காங்க. இதுல 62 விழுக்காடு மக்கள் வந்து விவசாயிகளா இருக்காங்க, உழவர்களா இருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில மலர்ச்சி இல்லை. இத விஞ்ஞானம்னு ஒண்ணு உள்ள புகுத்துறேன்னு சொல்லி புகுத்துனது இருக்குல்ல, அது விஞ்ஞானம் இல்ல, அது வியாபாரம். ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த வியாபாரத்தின் காரணமா யாரெல்லாம் நிலத்திலிருந்து உணவு உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள் வறுமைப்பட்டு போனார்கள். நிலத்தை விட்டுட்டு போறாங்க, நிலத்தை தரிசு போடுறாங்க. அவங்க உற்பத்தி பண்ற பொருள்லாம் நஞ்சாவே வருது. அதனால சாப்பிட்றவங்க எல்லாம் நோயாளியாவே இருக்காங்க. நுகர்வோரும் நல்லா இல்ல, உழுவோரும் நல்லா இல்ல. இப்படி ஒரு ஒரு பாதகமான ஒரு சூழலை நோக்கி தள்ளிட்டு வந்திருக்கு. இந்த தள்ளிட்டு வந்திருக்கிறது எது தள்ளிட்டு வந்திருக்குன்னா, வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ண தொழில்நுட்பம் இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இவ்வளவு கேடுகளையும் விளைவிச்சிருக்கு. கேடறியா கெட்ட விடத்தும் வளங்குண்டா நாடன்ப நாட்டின் தலை. ஒரு நாடு நல்ல நாடாக்கணும்னா எவ்வளவு பெரிய கேடு வந்தாலும் அன்னைக்கும் மக்களுக்கு வந்து உணவு இருக்கணும். பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியன்ப நாட்டிற்கு வைந்து எல்லாம் இருந்தாலும் நல்லது. அப்பதான் சுழன்றும் ஏற்பினது உலகம். இன்னைக்கு எல்லாரும் எந்த விவசாயியும் இந்த குரலை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லைங்க, இந்த உழவன் மட்டும்தான் எல்லாத்துக்கும் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எதனாலும் தள்ளி போடலாம். இந்த ஔவையார் பாட்டு வந்து அருமையான பாட்டுகள் 2-3 பாடல்கள் இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாமே அருமையான பாடல்கள் தான், 2-3. அதுல ஒரு பாட்டு என்ன சொல்லுது, என் வயிறே உன்னோட வாழ்றது கஷ்டமா இருக்கு, இடும்பை கூறி என் வயிறே உன்னோடு வாழ்தல் அருக்கு. உன்னோட வாழ்றது கஷ்டமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் தொல்லை கொடுக்குறேன். ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், ஒரு நாள் சாப்பாடு தள்ளி போட்டுனா தள்ளி போட மாட்டேங்கிறேன். 2 வேளைக்கு 7 என்றால் 7ஆய், 2 வேளை சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட மாட்டேங்கிறேன். ஒரு நாளும் என்னவோ அறியாய், என் கஷ்டம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அழைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், உனக்கு உட்காந்துருக்கேன், நான் விவசாயம் பண்ணி வச்சிருக்கேன், சேமிச்சு வச்சிருக்கேன், தன்னை சமையல் பண்ணிட்டு இருக்கேன். ஆகையினால இடும்பை கூறி என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறிவு. மனிதன் எதனாலும் தள்ளி போடலாம், தேவைகளை உணவை தள்ளி போட முடியாது. அப்போ மக்கள் வந்து உலகம் முழுதும் உயிர் வாழணும்னு சொன்னா அந்த உணவை உற்பத்தி பண்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வந்து வாழும். அவர்கள் வந்து 2மா இருக்கிறாங்க, அவங்க உற்பத்தியாளராகவும் இருக்காங்க, நுகர்வோராகவும் இருக்கிறாங்க. அப்போ இந்த நாட்டுல வந்து முன்னாடி இருந்த மரபொழியா இந்த உற்பத்திங்கிறது என்னவா இருந்தது, நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா சொல்லுது. என்ன சொன்னாங்கன்னா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். இந்த உடம்புல உயிர் நிக்கணும்னா உணவு உள்ள போயாகும். அப்ப யார் உண்டியை கொடுத்தாங்களோ, உணவை கொடுத்தார்களோ, அவங்க உணவை கொடுக்கல, உயிரையே கொடுத்தார்கள். சரி, அப்ப உணவுங்கிறது என்ன? அப்ப உணவுங்கிறது நிலத்தோட நீரே. உணவு எனப்படுவது நிலத்தோட நீரே. நிலத்துல நீரை சேர்த்துட்டீங்கன்னா உணவு கொண்டு வந்துடலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. சரி, அப்ப நிலமும் நீர் இருந்தா வந்துருமான்னு? வராது. ஏன் வராது? அதை நிர்வாகம் பண்றதுன்னு இருக்குல்ல, அந்த நிர்வாகத்துல தான் இருக்கு. அந்த இயற்கை ஆதாரங்களை நாம எப்படி நிர்வகிக்கிறோமோ அதை வச்சுதான் அதுல விளைச்சல்னு ஒண்ணு இருக்குது. ஆகையினால என்ன சொன்னாங்க, மறுபடியும் புறநானூற்று புலவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே. நெல்லிலையும் உயிர் வரப்போறதில்லை, நீர்லையும் உயிர் வரப்போறதில்லை. மன்னன் உயிர்த்தே மலர்ந்தலை உலகம்.
மன்னன் நேர்மையா இருந்தா மட்டும்தான் எல்லாருமே எல்லாத்துக்கும் இருக்க போது கொள்ள போகுது சொன்னோம். அது அப்படின்னா இல்ல, அது இல்லைன்னு சொன்னா அது இல்லை. மன்னன் உயர்த்திய மனதில் உலகம்னா அது இல்லை. அப்படியானா இன்னைக்கு இந்தியா மட்டும் இப்படி இல்லை. நம்ம ஒரு தவறான பாதையில ரொம்ப தூரம் போயிட்டோம். இதை புரிந்து கொள்ளாதவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அறிவியல்ல நம்ம முன்னேறி இருக்கோம்னு நினைக்கிறாங்க. அறிவியல்ல முன்னேறல. அறிவியல்ங்கிறது வாழ்க்கைக்கான அடித்தளம். அந்த அறிவியலை அடிப்படையா வச்சு ஒரு தொழில்நுட்பத்தை உண்டு பண்றோம். அந்த தொழில்நுட்பம் தான் இவ்வளவு கெடுதலையும் பண்ணிருக்கு. நான் சுலபமா சொல்றது, நான் ஜெர்மனியில போய் போராட்டம் நடத்தணும். எங்க வேம்பு இருக்குதே, இது எங்க பொருளை மட்டும் நீங்க திருடிட்டு வரல, எங்களுடைய அறிவு சொத்தையே நீங்க திருடிட்டு வந்திருக்கீங்க, எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையே தேடிட்டு வந்திருக்கீங்க. அந்த வேம்பங்கிறது வந்து என்னைக்கு எங்க வழக்கத்துல வந்ததுன்னு தெரியாது. உலகம் முழுதும் மருந்து அலையிறான் இந்த அம்மை நோய்க்காக. வேப்ப இலையை போட்டு மேல படுத்து வச்சா நோய் போறது தெரியாம போயிட்டே இருக்குது. என்னைக்கு இது உள்ள நுழைஞ்சதுன்னு தெரியாது. எங்க சமூகத்துல எதெல்லாம் மருந்து இருக்குன்னு எவனும் இதுவரையும் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க கண்டுபிடிச்சேன்னு சொல்லி பேட்டன் ரைட் வாங்குறீங்க, வேற யாரும் மருந்து தயாரிக்கப்படாதுன்னு சொல்றீங்க. இதுக்கு வந்து பயோ பைரசின்னு பேரு, உயிரியல் திருட்டுன்னு பேரு சொல்லி வாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி நம்ம இருக்கிற அறிவு இருக்கு பாருங்க, அது வந்து விசாலமானது, ரொம்ப ஆழமானது. அவைகளை வந்து நாம பயன்படுத்தல. ஆனா அதை கொண்டு போய் வணிகமாக்கி அவன் பணம் சம்பாதிக்கல தீவிரமா இருக்கிறான். மேல்நாட்டுக்காரங்க தீவிரமா இருக்கிறாங்க. அப்ப மேல்நாட்டுக்காரன் திருடனா இருக்கான், கொள்ளையடிக்கிறவனா இருக்கிறான். அவன் நமக்கு என்னத்தை கொடுத்துட முடியும்? இன்னைக்கு உலகம் முழுதும் பேசப்படுற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தைய வந்து இந்தியாவில் என்ன அதிகம் பேசப்படலை. அது என்னன்னா எக்காலஜி சொல்லி. இப்பதான் நம்ம தொல்லியல் துறை தலைவர் போன்றவர்கள் இந்த எக்காலஜியில வேலை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க கூட இருக்கவங்க வேலை செய்யறாங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தில் கொஞ்சம் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எக்காலஜின்னா என்னன்னா, 1970 ஒருத்தன் டெபினிஷன் எழுதினா, எக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நான் லிவிங் திங்ஸ் அண்ட் லிவிங் திங்ஸ், பிட்வீன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், பிட்வீன் அனிமல்ஸ் அண்ட் மேன் அண்ட் வைஸ் வர்சா. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் சொல்றோம்ல, நீரினல் நல்ல நிலவெளி காற்றன நின்ற இயற்கைகள்னு பாரதிதாசன் சொன்னார்ல, இந்த 5 பூதங்களுக்கு வந்து உயிர் கிடையாது. ஆனா இந்த உயிர் அந்த 5 பூதங்கள்ல தான் இருக்கு. இந்த 5 பூதங்கள், அந்த உயிரிட்ட அந்த 5 பூதங்களுக்கும் இந்த உயிருக்கும் வந்து ஒரு கனெக்ஷன், ஒரு ஈடுபாடு இருக்கு. அப்போ தாவரங்கள் வந்துன்னா பூக்குந்தாவரங்கள் இருக்குது, பூவாத தாவரங்கள் இருக்குது. அப்போ பூக்குந்தாவரங்களோட பூவாத தாவரங்கள் நம்மளோட மிக முக்கியமான உறவு கொண்டு இருக்குது. அவைகள் தான் காத்தாக்கிற நைட்ரஜன் எடுத்து அந்த செடிக்கு சப்ளை பண்ணுது. அந்த அசோலாவை எடுத்து அந்த தண்ணியில கலக்கி மாட்டுக்கு வச்சாக அது புண்ணாக்கலாம பால் கிடக்குது. அந்த இன்னும் அசோஸ்பைலங்கிறான், பாசோபாக்டீரியாங்கிறான், ரைசோபியங்கிறான். அந்த காத்துல இருக்கிற தண்ணி காத்தெல்லாம் எடுத்து செடிக்கு சப்ளை பண்ணிடுது. ஆனா நம்ம பூக்கிற செடியில மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தானே விளைவிக்கிற பயிரை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனிதன் அறிஞ்ச உயிரினங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கிற அந்த உறவுகள் இருக்கு பாருங்க, லிங்கேஜஸ், அதை படிக்கிறதுக்கு பேர் தான் எக்காலஜி. ஆனா நம்ம மரபொழின்னு வந்ததுன்னா என்ன செய்யுதுன்னு சொன்னா, அவங்க எக்கலாஜிக்கலாவே வாழ்ந்தார்கள். அந்த உயிர் சூழலியல் படி அவங்க வாழ்க்கையே அமைந்திருந்தது. அது சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அது ஒரு நல்ல உதாரணத்துக்கு மறுபடியும் அந்த அவையார் பாட்டுக்குள்ள போயிடும். அவையார் என்ன சொன்னாங்கன்னா, கல்லோங்கு உயர்வரை மேல் காந்தல் மலராக்கால் செல்லாதாம் செவ்வரி வண்டு இனம், கொல்லை கல்லால் கிளிகிடையும் காணகனால எல்லாருக்கு இழைத்தவன். அந்த மலை மேல வந்து தெனை விதைச்சிருக்கிறாங்க. அந்த தெனைய வந்து கல்லை கிளிட்டு போறது, கிளி வருது. கிளிய வர்றதுக்கு அந்த பொண்ணு வந்து பரன்ல இருந்துட்டு கல் எடுத்து வீசுறாவும். கல்லால் கிளிகிடியும் காணகனால, ராசாவே, காட்டுக்குரிய ராசாவே, அங்க பாரு இந்த பொண்ணு வந்தனாக்கா அந்த கல்லை வீசி அந்த கிளிய விரட்டா. உனக்கு இதை வச்சு சொல்றேன், அந்த மலை மேல காந்தல் மலர் மலர்ந்து இருக்குது. அது மலர்லன்னா அங்க சிவப்பு வரி வண்டி போகுதா இல்லையே?